அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழக அரசின் பொங்கல் பரிசுக்கான டோக்கனை ஜனவரி 3 முதல் நியாய விலைக் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று வழங்க உள்ளனர். பொங்கல் பரிசை பெற வேண்டிய நாள், நேரம் உள்ளிட்டவை டோக்கனில் இடம்பெற்றிருக்கும் எனவும், நியாய விலைக் கடையில் காலை 100 பேரும் மாலையில் 100 பேரும் தொகுப்பை பெறும் வகையில் டோக்கன் தரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜனவரி 3ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதிகளில் நியாய விலைக் கடைகள் செயல்படும் என கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது. இந்த 2 நாட்களை ஈடு செய்யும் விதமாக 15ஆம் தேதி புதன்கிழமையும் 22ஆம் தேதி சனிக்கிழமையும் நியாய விலைக் கடைகள் செயல்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: பதவிக்காலம் முடியவுள்ள 28 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பான அவசர சட்டம் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 2019 டிசம்பரில் தேர்தல் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கான பதவிக்காலம் ஜனவரி 5இல் நிறைவு பெறுகிறது. பதவிக்காலம் முடிய உள்ள 28 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகள் வார்டுகள் மறுவரையறை செய்யப்பட உள்ளன. பதவிக்காலம் முடிய உள்ள ஊரக உள்ளாட்சிகளில் சிறப்பு அலுவலர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: வளிமண்டல கீழக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டமும் காணப்படும். வரும் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் 7ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் சில இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் நிலவும் எனவும், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்றானது வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: நேர்முக தேர்வு இல்லாத ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி தேர்வில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை 651 992ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட காலி பணியுடன் புதிதாக 341 காலி இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பதவிகளில் பலவற்றில் காலியிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதேபோல புதிதாகவும் நிறைய பணியிடங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. ஐந்தாவது அறிவிப்பு: தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு தேர்வானது பிப்ரவரி மாதம் நடக்கிறது. இதற்கு விண்ணப்பிக்க விரும்பும் அரசு பள்ளி மாணவர்கள் ஜனவரி 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்படும் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு தேர்வானது 2024-25ஆம் கல்வி ஆண்டில் பிப்ரவரி 22ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இந்த தேர்வில் 2024-25ஆம் கல்வி ஆண்டில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பங்கேற்கலாம். தேர்வில் வெற்றி பெறும் மாணவ மாணவியருக்கு 9ஆம் வகுப்பு முதல் +2 வகுப்பு வரை ஆண்டுக்கு 12,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மாணவர்களின் குடும்ப ஆண்டு வருவாய் 3,50,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும். தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியர் 10ஆம் வகுப்பு சான்றிதழில் தங்களுடைய பெயர் எப்படி வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதன்படியே விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். பெற்றோரின் கைபேசி எண்களையும் அளிக்க வேண்டும். உதவித்தொகை தொடர்பான விவரங்கள் அந்த கைபேசி எண்ணுக்கு அனுப்பி வைக்கப்படும். மாணவர்கள் தங்கள் படிக்கும் பள்ளி அமைந்துள்ள மாவட்டத்தையே குறிப்பிடவும் வேண்டும். தாங்கள் குடியிருக்கும் மாவட்டத்தை குடியிருக்கக்கூடாது. மாணவர்களின் பெயர், தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர், பிறந்த தேதி, ஆதார் எண், பாலினம், கைபேசி எண் போன்ற விவரங்கள் ஆதார் அடிப்படையில் உள்ள விவரங்கள் மற்றும் EMIS இணையதளத்தில் உள்ள விவரங்களுடன் ஒத்திருக்கவும் வேண்டும். மேற்கண்ட தேர்வு விண்ணப்பிக்கும் போது ஆன்லைன் கட்டணமாக 50,000 பணமாக பள்ளியில் செலுத்தவும் வேண்டும். ஆறாவது அறிவிப்பு: வர்த்தக கேஸ் சிலிண்டரின் விலையானது 14 ரூபாய் 50 காசு குறைப்பு. ஆனால் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை. வீட்டு கேஸ் சிலிண்டரானது 818 ரூபாயாகவே நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதத்தில் மட்டும் வர்த்தக கேஸ் சிலிண்டரின் விலையானது 172 ரூபாய் வரை உயர்த்தப்பட்ட நிலையில்
இம்மாதம் மிகவும் சொற்ப அளவிலேயே விலை குறைப்பு செய்துள்ளனர். இதனால் வர்த்தக கேஸ் சிலிண்டரின் விலையானது சென்னையில் $1964.50 $14.50 குறைந்து $1950 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 7வது அறிவிப்பு. கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உட்பட புதிதாக 13 நகராட்சிகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. கன்னியாகுமரி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் நேற்று அறிவித்த நிலையில் இன்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி, மதுரை, திருச்சி உட்பட 16 மாநகராட்சிகள் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும், காளையார்கோவில், திருமயம் உள்ளிட்ட புதிதாக 25 பேரூராட்சிகள் உருவாக்கப்படும் எனவும், திருவாரூர், திருவள்ளூர், சிதம்பரம் உள்ளிட்ட 41 நகராட்சிகள் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும், 149 ஊராட்சிகளை இணைக்கப்படுவதாகவும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 8வது அறிவிப்பு. சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் வேகமாக பரவும் ஸ்கர்ப் டைபஸ் என்ற நோய் பரவுவதாக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த ஸ்கர்ப் டைபஸ் என்பது ஒரு வகையான பாக்டீரியா தொற்று ஆகும். ரிக்கட்சியா எனப்படும் பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணிகள், பூச்சிகள், உயிரினங்கள் மனிதர்களை கடிக்கும் போது அவர்களுக்கு இந்த ஸ்கர்ப் டைபஸ் நோய் ஏற்படுகிறது. இந்த நோயால் பாதிக்கப்படுபவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு மற்றும் தடிப்புகள், உடல் அரிப்பு ஆகியவை முக்கிய அறிகுறிகளாக உள்ளன. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த ஸ்கர்ப் டைபஸ் நோயானது பரவல் அதிக அளவில் காணப்படுகிறது. எலிசா இரத்த பரிசோதனை மற்றும் மூலக்கூறு பரிசோதனைகள் மூலமாக இந்த நோயை கண்டறிய முடியும் எனவும், ஸ்கர்ப் டைபஸ் காய்ச்சல் பாதிப்புக்கு ஆளானவர்கள் அசித்ரோமைசின், டாக்ஸிசைக்ளின் ஆகிய நோய் எதிர்ப்பு மருந்துகளை அளித்து சிகிச்சை அளிக்க வேண்டும். அதன் பின்னரும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் இரத்த நாளத்தின் வழியே திரவ மருந்துகளை செலுத்தி உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும். 9வது அறிவிப்பு. அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரைவாக்கவில்லை என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். 500 அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு தத்து கொடுப்பதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரைவாக்கிறோம் என்று பரவும் தகவல் தவறானது என அமைச்சரான அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். 10வது அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்க 163 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். டி பிரிவு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள், முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு இந்த பொங்கல் போனஸ் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் செல்லாமலேயே திருமணத்தை பதிவு செய்யும் திட்டம் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது. திருமண பதிவுக்கு 300 ரூபாய் கட்டணம் என்ற நிலையில் சில இடங்களில் 5000 ரூபாய் கேட்பதாக புகார்களும் எழுந்துள்ளது. நடைமுறை சிக்கல்களை களைய திருமண பதிவு முறையை எளிதாக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இணையதளம் அல்லது மொபைல் போன் வழியாக திருமண பதிவை செய்து கொள்ள விரைவிலேயே வழிவகை செய்யப்படும் எனவும் கூறப்படுகிறது. முதல் கட்டமாக தமிழ்நாடு திருமண சட்டத்தின் கீழ் பதிவு செய்பவர்களுக்கு இது பொருந்தும் எனவும், பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பதிவு செய்யப்படும் சிறப்பு திருமணங்கள் போன்றவற்றில் ஏற்கனவே உள்ள நடைமுறைகள் இருக்கும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. விரைவிலேயே இவை செயல்பாட்டிற்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 12வது அறிவிப்பு. சொந்த யூடியூப் சேனலை உருவாக்குதல் மற்றும் இணையதளத்தில் யூடியூப் சேனலை பயன்படுத்தி உங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துதல் குறித்த 3 நாள் பயிற்சி தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட உள்ளது. இது குறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் யூடியூப் சேனலை எவ்வாறு உருவாக்குதல் தொடர்பான பயிற்சியானது வரும் 9 முதல் 11ஆம் தேதி வரை 3 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5:40 மணி வரை மாவட்ட தொழில் மையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற உள்ளது. மேலும் இந்த பயிற்சியை பற்றிய விவரங்களை அறிய விரும்புபவர்கள் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். அலுவலக வேலை நாட்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 முதல் 5:40 மணி வரையும் 9080130299 என்ற மொபைல் எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். கடைசியாக 13வது அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஊட்டி சிறப்பு மலை ரயிலானது ஜனவரி 16 முதல் 19ஆம் தேதி வரை இயக்கப்படுகிறது. முன்பதிவு செய்து சுற்றுலா பயணிகள் பயணிக்கலாம் எனவும், முதல் சுற்று ஊட்டியில் காலை 9:45 மணிக்கு புறப்பட்டு 10:10 மணிக்கு கேத்தி சென்றடையும் எனவும், அங்கிருந்து 10:30 மணிக்கு புறப்பட்டு 11 மணிக்கு ஊட்டி வந்தடையும் எனவும், இரண்டாவது சுற்று 11:30 மணிக்கு ஊட்டியில் புறப்பட்டு
12:10க்கு கேத்தி சென்றடையும் எனவும், அங்கிருந்து 12:40க்கு புறப்பட்டு மதியம் 1:10க்கு ஊட்டி வந்தடையும் எனவும், 3ஆம் சுற்று மாலை 3 மணிக்கு ஊட்டியில் புறப்பட்டு 3:30 மணிக்கு கேத்தி சென்றடையும் எனவும், 4 மணிக்கு புறப்பட்டு 4:30க்கு ஊட்டி வந்தடையும் எனவும், இரு சேவைகளிலும் முதல் வகுப்பில் 80 இருக்கைகளும் 2வது வகுப்பில் 130 இருக்கைகளும் இயக்கப்படும். இதேபோல மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி இடையே ஜனவரி 16 முதல் 18 தேதிகளில் மேட்டுப்பாளையத்தில் காலை 9:10க்கு புறப்பட்டு மதியம் 2:25 மணிக்கு ஊட்டி வந்தடையும். மறுமார்க்கத்தில் 17, 19 ஆகிய தேதிகளில் காலை 11:25க்கு ஊட்டியில் புறப்பட்டு மாலை 4:20க்கு மேட்டுப்பாளையம் சென்றடையும். இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.